ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து நாம் டெரக்கோட்டா ஜுவல்லரியோட ஒரு சில மெட்டீரியல்ஸை வந்து நம்ம பார்த்துருந்தோம். அதில் ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து பேசிக்காக பிகினர்ஸ்க்கு தேவையானது அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அண்ட் ஆல்சோ நான் செகண்ட் பார்ட் வந்து வீடியோ வந்து 2 பார்ட்டாக போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அதோட செகண்ட் பார்ட் வீடியோ தான் இது. இதில் வந்து இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் யாராவது இந்த டெரக்கோட்டா ஜுவல்லரியை பண்ணிகிட்ருக்காங்க, சேல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றவங்களுக்குலாம் இது இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன வீடியோவில் நாம் இதில் வந்து பெயிண்டிங் மெத்தட்ஸை பற்றி நம்ம பார்த்தோம். பெயிண்டிங்கில் வந்து என்னென்ன மாதிரியான கலர்ஸு, அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன மாதிரியான ப்ரஷஸ் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போது இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு சில மெட்டீரியல்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதெல்லாம் என்னென்னது அப்படிங்கிறத பற்றி நான் இதில் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே சிலிக்கா மோல்டு வந்து நானே பண்ணது ஒன்று வச்சுருக்கேன். இது எதில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 2-3 மெத்தட்ஸ் இருக்குது. நம்மளே வீட்டில் செய்கிற மாதிரி சிலிக்கா மோல்ட்ஸு. இது வந்து சிலிக்கான் கிடையாது. ஒரு சில மெட்டீரியல் வச்சு நான் இது வந்து கிளேவை வச்சு தான் நான் பண்ணேன். இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தனியாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு காட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து உட்டன் பீட்ஸ் இருக்குது இல்லைங்களா, இது வந்து நம்ம நிறைய அந்த மாதிரியான நம்மளோட செயின்ஸ்க்கு வந்து அதை வச்சு நம்ம ஸ்டாப்பராக யூஸ் பண்ணலாம். இதுக்கும் தனியாக ஒரு வீடியோ நான் போட்டு காட்டுறேன், எப்படி நம்ம வீட்லேயே இதெல்லாம் பண்ணுறது அப்படின்ட்டு. இது பார்த்திங்கன்னா த்ரெட் ரோப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிளாக் ரோப். இது வந்து நீங்கள் சம்டைம்ஸ் நம்ம அந்த செயின் வந்து ஆர்டிஃபிஷியல் செயின் இல்லைன்னா, இது வந்து நம்ம சில பேர் இது விரும்புவாங்க, இந்த பிளாக் ரோப் வந்து விரும்புவாங்க. இதை வச்சும் நம்ம வந்து செயினாக வந்து கோக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா ரோப்பு, பின்னாடி நம்ம வந்து மாட்டுறதுக்கான ரோப்பு. இதுலேயே வந்து சில இதில் வந்து அந்த கிளிப்ஸு வந்து கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா நம்ம வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி டைப்பும் இருக்கும். இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு இது எல்லாமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் பார்த்து வாங்கிக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா நம்ம தனியாக அட்டாச் பண்ண வேண்டியதாக இருக்கும். பின்னாடி பாருங்கள், இதில் வந்து அழகாக டிசைனாக வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க்கு கொடுக்குறேன். அண்ட் தென் இது பார்த்திங்கன்னா வந்து தனியாகவே இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு லாக்கிங் இது வந்து கிடைக்கிது. இது வந்து கிளாம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க, கிளாப்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ஆன்லைனில் செப்ரேட்டாகவும் வாங்கிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த பிளாக் ரோப் நான் காட்டினேன் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம அட்டாச் பண்ணுறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு நினச்சேன். அதாவது இந்த மோல்டு வந்து நான் வந்து எதில் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம எம்சியில் இருக்கோம் இல்லைங்களா, எம்சியில் இருக்கிற க்ரே அண்டு ஒயிட் கலர் அந்த எம்சியில் வந்து நீங்கள் நல்லா பிசைஞ்சி அதை வந்து இந்த மாதிரி ஏதாவது போர்டில் வந்து ஒட்டிட்டு அது மேலே வந்து நம்மளுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து இந்த டிசைன் வந்து கிடைக்கும். இது ஒரு ஜஸ்ட் 30 மினிட்ஸ் கூட வேணாம், 10 to 15 மினிட்ஸ்லேயே காஞ்சிடும், அந்த டிசைன் நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ இது எல்லாமே நான் வந்து இங்கே பாருங்கள், இந்த டிசைனும் வந்து எம்சியில் தான் பண்ணேன். ஸோ இதுக்காக நான் கண்டிப்பாக செப்ரேட்டாக ஒரு வீடியோ ஒன்று போடுறேன், நம்மளே வீட்டில் வந்து எப்படி வந்து மோல்ட்ஸ் வந்து ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா நம்ம சின்ன சின்ன மோல்ட்ஸ்க்கெலாம் கூட நம்ம வந்து வெளியே போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி வந்து நம்மளே கொஞ்சம் சேவ் பண்ணிக்கலாம். அதனால் இந்த டைப்லேயும் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து க்ளே இருக்குது இல்லைங்களா, நார்மல் க்ளே, அதையுமே நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்து பேங்கிள்ஸு, சில பேர் வந்து பேங்கிள்ஸ் கூட வந்து அது மேலே வந்து நம்மளுடைய டெரக்கோட்டா டிசைனை வந்து ஒட்டி அது கூட வந்து டிசைன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக நான் பிளாஸ்டிக் பேங்கிள்ஸ் இங்கே வாங்கியிருக்கேன். இதெல்லாம் சும்மா எக்ஸ்ட்ராஸ் தான், நம்மளோட ஐடியாஸ் தான். இப்போ நான் அன்றைக்கி நெத்தி சுட்டி வீடியோ போட்டேன் இல்லைங்களா, அந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து கம்மு. இது வந்து நம்ம நார்மலாக ஃபேப்ரிக் க்ளூ வந்து யூஸ் பண்ணி நம்ம அதை வந்து ஒட்டினோன்னா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கெல்லாம் நிற்காது. ஸோ அதனால் இந்த B7000 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்குது. அது வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து வாங்கிக்கிறது பெஸ்ட்டு. இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம அந்த ஜம்காக்குள்ளே ஹோல் போடுவோம் இல்லைங்களா, அந்த ஹோலை வந்து நம்ம அழகாக வந்து நம்ம நீட் ஃபினிஷிங் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மோல்டிங் டூல் வந்து யூஸ் பண்ணி அதை நீட் ஃபினிஷ் பண்ணுவாங்க. அது வந்து நீங்கள் வீடியோஸில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அந்த ஹோலில் வந்து நம்ம நீட்டாக ஃபினிஷ் எடுத்துகிட்டு வந்துடலாம்.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஜஸ்ட்டு நான் வந்து இந்த தெர்மாக்கோல் மாதிரி ஒரு ஃபோம் வந்து வச்சுருக்கேன் நான் இங்கே. இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நான் வந்து சும்மா வீட்டில் இருந்து எடுத்தேன் நான். இது என்னென்னா வந்து நம்ம இப்போ வந்து பீட்ஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். பீட்ஸ்க்கு வந்து ஹோல் போடணும் நீங்கள். அப்படி இல்லைனா வந்து பீட்ஸ் வந்து பெயிண்ட் அடிக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து நாம் இதை வந்து இந்த ஃபோமில் வந்து அட்டாச் பண்ணும்போது அது வந்து அழகாக நிற்கும். ஏதாவது ஒரு டூத் பிக்கோ இல்லைனா வந்து நீடிலோ அதை வச்சு அந்த ஃபோம் மேலே அட்டாச் பண்ணி அது மேலே வந்து நம்ம பீட்ஸை வந்து போட்டுட்டு நம்ம அதை பெயிண்ட் அடித்தோன்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்துட்டு ஃபினிஷிங் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு இது வந்து ஆர்டிஃபிஷியல் க்ளே அப்படின்னு சொல்லுவாங்க. இது நேச்சுரல் க்ளே கிடையாதுங்க. இது ஆர்டிஃபிஷியல் க்ளே. இது ஏர் ட்ரை க்ளே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா ஏர் ட்ரைன்னா அந்த நேம்லேயே இருக்குது பாருங்கள். நம்ம வந்து இதை வந்து காய வைக்க வேண்டிய அதாவது 2-3 நாள் காய வச்சு அதுக்கப்புறம் பேக் பண்ணுறது அந்த ப்ராசஸ் கிடையவே கிடையாது. இதில் வந்து நம்ம பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஏர் ட்ரை பண்ணிட்டோன்னா ஒரு ½ அன் ஹவர்லேயே அதுவே காஞ்சிடும். ஸோ அதுக்கு தான் நம்ம இதை யூஸ் பண்ணோம். இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன பசங்க கூட ஈஸியாக இந்த ஏர் ட்ரை க்ளேயில் வந்து டிசைன்ஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.